ககனை காப்பாத்திடுவாங்களா பூமி? ஒரே திக் திக் நொடிகள் தான். சூர்யா கிட்ட பேசி பார்க்குறாங்க கிருஷ்ணாவும் பூமியும். ஆனால் சூர்யா அதெல்லாம் அவனை விட முடியாது. எஃப்ஐஆர் ஆன்லைனில் ஃபைல் பண்ணியாச்சு. நீ யார்கிட்டனாலும் போய் சொல்லிக்கோ. டிஐஜியோ டிஜிபியோ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் சூர்யா, என்கிட்ட உன்னோட ஆட்டம் செல்லாது அப்படின்னு அவர் சொல்ல பூமியும் கிருஷ்ணாவும் போயிடுறாங்க. இந்த கேப்ல தான் சூர்யா அபூர்வாவை மீட் பண்றாரு. அவங்களும் ககனை கொல்ல சொல்றாங்க. சூர்யா ககனை சாவடிக்கிறதுக்காக கன்னும் கையுமா நிக்க, அதே நேரத்துல பூமி கிருஷ்ணாவையும் கூப்பிட்டு கமிஷனரை மீட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் பூமி லேட்டா வந்திருந்தாலும் அவர் லேட் ககன் ஆயிருப்பாரு. கமிஷனர் உடனே சூர்யாவை கூப்பிட்டு விடுறாரு. சூர்யாவை பற்றி பூமி கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, கேபி அரெஸ்ட் ஆன விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க பூமி. கேபியை சூர்யா கொல்ல பார்த்ததையும் ககன் வந்து சூர்யாவை அடித்து கேபியை காப்பாற்றினது வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதுக்கு பழி தீக்க தான் இப்போ சூர்யா ககன் மேலே பொய் கேஸ் போட்டிருக்காருன்னு பூமி சொல்ல, உடனே சூர்யா சொல்கிறாரு, என்ன நடக்காத கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே கிருஷ்ணா சொல்கிறாரு, அப்போது உங்கள் அண்ணனோட கொலையில் என்ன சஸ்பெக்ட்னு நீங்கள் அரெஸ்ட் பண்ணது நடக்கலையா அப்படின்னு கேட்க, உடனே கமிஷனர் சரி சரி இதை பற்றிலாம் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சார் நான் சொல்கிறது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு பூமி கேட்குறாங்க. நம்பிக்கை இல்லாமல் இல்லைம்மா, சூர்யாவை எப்படி சந்தேகப்படுறது, அவர் ரொம்ப சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சூர்யா அப்படி பெருமையாக நிற்கிறாரு. அப்போ ஆதாரத்தெல்லாம் காமிக்கலாம்ல அப்படின்னு பூமி கேட்க, கண்டிப்பாம்மா நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாரு. கோர்ட்டில் எதுக்கு சார் நான் சப்மிட் பண்ணணும், நான் இப்போவே உங்ககிட்ட காட்டுறேன், நீங்கள் இந்த ஆதாரத்தை பார்த்துட்டு இங்கேயே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு லக்ஷ்மணை வர சொல்லி ஃபோனை வாங்கி அந்த வீடியோவை கமிஷனர் கிட்ட காட்டுறாங்க. அதில் ககன் இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ரவுடி பாய்ஸ் கூட ஃபைட் பண்ண வீடியோவும் இருக்குது. அது போக அந்த பொண்ணு எஸ்பி சூர்யாவை மீட் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன வீடியோவும் இருக்குது. சூர்யாவால் அதை நம்பவே முடியல, எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு அவருக்கு உடனே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கமிஷனர் சூர்யாவை பார்த்துட்டு, எவ்வளோ கேவலமான ஆளா நீ, இது இப்போவே நீ மன்னிப்பு கேளு, அவரை ரிலீஸ் பண்ணு உடனே அப்படின்னு சொல்ல, பூமி சொல்கிறாங்க, மன்னிப்பெல்லாம் எனக்கு வேணும், இவர் இப்போ பதவியில் இருக்கிறாருங்க திமிரில் தானே எல்லாத்தையும் பண்ணுறாரு. இப்போ நாளைக்கே என் ஹஸ்பண்ட் மேலே வேற கேஸ் போட மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் சார்? எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார். இப்போ நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் அடுத்து டிஜிபி கிட்ட போவேன், அங்கேயும் நியாயம் கிடைக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்ல, இருமா நீ ஏன் டிஜிபி வரைக்கும் போகிற, இதை நானே சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே சூர்யா கமிஷனர் முன்னாடியே பூமி கிட்ட மோசமாக பேச டென்ஷன் ஆறாரு கமிஷனர். நீ சின்சியரான போலீஸ்னு நினச்சேன், நீ இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுற, உன்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்கிறனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யா உனக்கு ஆன் தி ஸ்பாட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் நான் டிஜிபிக்கு மெயில் பண்ணிடுறேன், நீ எது பேசுனாலும் டிஜிபி கிட்ட போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து சொல்கிறாரு. ஏமா நீ அந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடு, நான் அதையும் சேர்த்து டிஜிபிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, சரியான நேரத்தில் சரியான ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்து ககனை ஒரு வழியாக காப்பாற்றிட்டாங்க. கிருஷ்ணாவும் பூமியும் வெளியில் வந்து ககனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து சூர்யா, என்ன உன் புருஷனை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறியா, நான் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கறனால தான் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தேன், இப்போ போலீஸ் ட்ரெஸ்ஸையும் என்கிட்ட பறிச்சிட்டல்ல, இனிமேல் இருக்கு பாரு என் ஆட்டம், முழுசாக இறங்கி ஆடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேச, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க சார், நான் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போகிறாங்க. இன்னும் கொடூரமான ஆட்டம் ஆட போகிறாரோ சூர்யா. ஆனால் சூர்யா பேசிக்காக நல்லவர் தான். அவங்க அண்ணனை கொண்டது கேபின்னு நினச்சி தான் இவ்வளோ பிரச்சனை. அவருக்கு உண்மை மட்டும் தெரிஞ்ச அபூர்வாக்கு ஊ ஊ சங்கு தான். அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில்